இல்ல அவர் கண் கலங்கி பேசுறாரு அந்த விஷயத்த. என்னது? ரொம்ப சென்சிட்டிவான சென்டிமெண்ட் இது. எனக்கும் மக்களுக்குமான தொடர்பு என்பது ரத்தமும் சதயமா கலந்தது. அவரோட படத்துக்கு 2000 டிக்கெட் அவனோட உழைப்புல கொடுத்து பார்க்கும்போது அன்னைக்கு கலங்கல. ஐயோ, 150 200 டிக்கெட் 2000 கொடுத்து பாக்குறாங்களே என் மக்கள். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஏன் இப்படி பிளாக்ல டிக்கெட் விற்கிறீங்க? அதை தடுத்து நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஷோவாக இருந்தால் கூட 200 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும்னு அப்ப கண்ணீர் வடிக்கல. அந்த 2000 அப்போ உனக்கு தேவைப்பட்டிருந்தது. கனெக்ட் ஆயிருக்காரு இல்லையா? இந்த கனெக்ட் ஆன மக்கள் கஷ்டப்படும் பொழுது, இல்ல இவராலேயே கஷ்டப்படும் பொழுது, இந்த கனெக்ட் ஆன மக்கள் கரூர்ல மூச்சு திணறிய போது நீ என்ன பண்ண? வண்டியில பாட்டு பாடிக்கிட்டு இருந்த. உயிருக்கு போராடிய போது என்ன பண்ண? விட்டு ஓடி போன. கனெக்ட் ஆயிருக்கன்னு பேசுற. 1 மாசம் நீங்க யாருமே வெளில வரலையே. அப்புறம் மக்கள் உன்னோட கனெக்ட் ஆயிருக்காங்க. ஆனா நீ மக்களோட கனெக்டே ஆனதே கிடையாது. இன்னி வரைக்கும் விஜய் மக்களோட கனெக்ட் ஆகல. அந்த எமோஷன் கனெக்ட் ஆயிருக்கிறோம். ஏன் கரூர் விட்டு ஓடி போனேன்? இதோ லாஸ்ட் மீட்டிங், இன்னைக்கு இந்த மீட்டிங்ல யாரும் சாகல. விஜயோட ரசிகர்கள் இல்ல யாரும் பந்தல் போட்டிருக்காங்கல்ல. பந்தல் போட்டிருக்காங்க. அது மீறி எதுவும் சாகல. நம்மளுக்கு சந்தோஷம். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து போனோன்னு உங்க கட்சிக்காரங்க என்ன வந்து ஜஸ்டிஃபை பண்றீங்க? அவர் ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவர், அதனால இந்த கூட்டத்துக்கு வந்து இறந்தார். 41 பேர் இறந்த பொழுது அந்த கட்சியினுடைய வக்கீல் ஒருத்தர் என்ன சொன்னார்? அந்த வளர்ந்து கெட்டவன் ஆதவ அர்ஜுனோட வக்கீல், எங்கெங்கேயோ செத்து போனவங்களோட பணத்தை எல்லாம் போட்டுட்டு எடுத்துட்டு வந்து இங்க கணக்கு கட்டுறாங்க. மக்களோட கனெக்ட் ஆயிருக்கிறேன், அப்படியே எமோஷன் ஆயிருக்கேன், என்ன சொன்னா அவங்கள சொன்ன மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவங்க செத்தோன்னு ஓடி போயிட்டீங்க. அத்தனை பேரும் அயோக்கிய பயலுக்கு தானே நீங்க. எங்க சார் இவங்க மக்களோட கனெக்ட் ஆயிருக்காங்க?